அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் எய்ம்டிஎன் யூடியூப் சேனல் மூலமாக வழங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான பொது தமிழ்ல இலக்கணம் பார்த்துட்டு இருக்கோம். நேற்றைய வகுப்புல அணி இலக்கணம் அப்படின்னா என்ன, அணி இலக்கணத்தோட வகைகள்ல ஒரு 7 வகைகள் பார்த்தோம். இன்றைய வகுப்புல மீதம் இருக்கிற வகைகள் எல்லாத்தையும் பார்க்க போறோம். இலக்கணம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் போரிங்கா போகக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது மற்ற சப்ஜெக்ட்லாம் கூட கொஞ்சம் கதையாவோ இல்ல ஒரு தொடராவோ சொல்லி ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இலக்கணம் அப்படின்னு பார்த்தாலே ஒரே ஒரு கிராமர்ஸ் மாதிரி வரும். அதாவது ரூல்ஸா வரும். நம்ம அது எல்லாத்தையுமே படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா உங்ககிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறதுனால நேத்து அணி இலக்கணத்தை வந்து திரைப்பட பாடல்களோட ஒப்பிட்டு குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு கிளாஸை கொண்டு வந்தோம். அதற்கு உங்களோட வரவேற்புகள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நன்றிகள். இந்த அணி இலக்கணத்திற்கு இந்த பாடல்களை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறதே அணி இலக்கணம் படிக்கும் போதுதான் எனக்கே தோன்றுச்சு. அதாவது முதல்ல இருக்கிற இயல்பு நவிற்சி அணி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதாவது நேற்று நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்காக பிபிடி போடையில இயல்பு நவிற்சி அணி, உயர்வு நவிற்சி அணி வந்துட்டு மூன்றாவதா இருக்கிற ஓமை அணி, அந்த அணியை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் ஓமை அணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தெரியாத ஒரு பொருளோட குணத்தை தெரிஞ்ச ஒரு பொருளோட குணத்தோட ஒப்பிட்டு கூறுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஓமை அணி. சரியா? மயில் போல ஆடினாள். நம்ம வந்துட்டு ஒருத்தவங்கள்ட்ட சொல்லும் போது வந்துட்டு நம்ம அவங்களோட நாட்டியத்தை பார்த்திருப்போம். அவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லும் போது எப்படி ஆடினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா மயில் மாதிரி ஆடினாங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இப்போ மயில் அழகா ஆடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம அவங்க எப்படி ஆடுனாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா மயில் ரொம்ப அழகா ஆடும், அது மாதிரி அவங்க ஆடி இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்குவோம். அதுதான் ஓமையணி. அப்பதான் எனக்கு ஒரு சின்ன தாட்டு, நம்ம பாடத்துல இருக்கிற பாடல்கள், அதாவது ஒவ்வொரு அணிக்கும் செய்யுள்ல இருக்கிற பாடல்கள் திருக்குறள்கள் குறிப்பிட்டு இருக்காங்க. அதை நம்ம கஷ்டப்பட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம தெரிஞ்ச திரைப்பாடல்களே இருக்கு. அந்த பாடல்கள்ல ஏன் அணி இலக்கணம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதுக்கான கான்செப்ட் நமக்கு புரிஞ்சிடும். இப்போ இயல்பு நவிற்சி அணினா என்ன, இயல்பா உள்ளது அப்படியே கூறுறது. உயர்வு நவிற்சி அணினா என்ன, உயர்வு படுத்தி கூறுறது. ஓமை அணிங்கிறது ஓமைப்படுத்தி கூறப்படும். அதுல 2 எடுத்துக்காட்டு ஓமை அணி, இல் பொருள் ஓமை அணி. இல்லாத ஒரு பொருளை ஓமையா கூறப்படும். இந்த அணினா இதுதான் கான்செப்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால அணி இலக்கணம் நேற்று ப்ரிப்பேர் பண்ணும் போதுதான் இந்த தாட்டே வந்தது. தங்களுடைய வரவேற்புகளுக்கு நன்றி. இன்றைய வகுப்புல மீதம் இருக்கிற அணி இலக்கணம்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திடலாம். நேற்று இரட்டுற மொழிதல் அணி வரைக்கும் வகுப்புகள் பார்த்தோம். இன்றைய வகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பின்வரு நிலையணி அப்படின்னா என்ன, அதோட வகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். பின்வரு நிலை அணி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு செய்யுள் இயற்ற போறோம். முன்னாடி வந்த சொல்லோ இல்ல அந்த சொல்லோட பொருளோ திரும்ப திரும்ப அதாவது ரிப்பீட்டடா வந்துட்டே இருந்தது அப்படின்னா அதற்கு பேரு பின்வரு நிலை அணி. அதோட பேரு தான் நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். பின்னாடி வரப்போகுது அப்படின்னா பின்வரு நிலை அணி. அது என்ன பின்னாடி வரப்போகுது, செய்யுள்ள வந்த சொல்லோ இல்ல பொருளோ பின்னாடி வந்தது அப்படின்னா அதற்கு பேரு பின்வரு நிலையணி. இந்த பின்வரு நிலையணியோட வகைகள் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3 இருக்கு. சொல் பின்வரு நிலையணி, பொருள் பின்வரு நிலையணி, சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சொல்லு பின்னாடி வரப்போகுது, முன்னாடி வந்த ஒரு சொல் பின்னாடி வரப்போகுது, முன்னாடி வந்து சொல்லோட பொருள் பின்னாடி வரப்போகுது. அதே மாதிரி ஒரு சொல்லும் பொருளும் திரும்ப ரிப்பீட்டடா வந்தது அப்படின்னா அதற்கு பேரு சொற்பொருள் பின்வரு நிலையணி. இந்த மாதிரி பின்வரு நிலையணி மொத்தம் எத்தனை வகை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 வகை. முதல்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சொல் பின்வரு நிலையணி. முன் வந்த சொல்லே பின்னும் பல இடங்களில் வந்து, அதாவது ஒரு இடத்துல ஒரு செய்யுள்ள ஒரு சொல் வந்துருக்கு அப்படின்னா அந்த சொல் திரும்ப அந்த செய்யுள்ள பல இடங்களிலையும் வந்து வேற வேற பொருள் தந்தது அப்படின்னா அந்த சொல்லுதான் வரப்போகுது. ஆனா அந்த சொல்லுக்கான பொருள் வேற. ஒரே சொல் திரும்ப வந்து ஒரு சொல் ரிப்பீட் ஆகி ஆனா அதோட பொருள் மாறுபட்டுச்சு அப்படின்னா அதற்கு பேரு சொல் பின்வரு நிலையணி. திருக்குறள் செய்யுள்ள உள்ளதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு தூவும் மழை, துப்பாய தூவும் மழை. இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உண்பவர்களுக்கு உணவுப் பொருட்களை மழை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மழை மூலமா பெஞ்சு விளைச்சலா உணவாக கொடுத்து தானும் குடிநீராக உணவாக அமைவது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மழைதான். உண்பவர்களுக்கு உணவுப் பொருட்களை உணவாக கொடுத்து தானும் உணவாக அமைவது மழை நீர். இதை திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல துப்பு அப்படிங்கிற ஒரே சொல் எகைன் ஒரு 2-3 தடவை ரிப்பீட் ஆகி வந்திருந்தாலும் ஒவ்வொரு இடத்துலயும் அது ஒவ்வொரு பொருளை உணர்த்திட்டு செல்லுது. ஒரே சொல் பல முறை வந்திருக்கு, ஆனா வேறு வேற பொருள்கள்ல வந்திருக்கு. இதற்கு பேர் தான் என்ன அப்படின்னா
சொல் பின்வரு நிலையணி. அதாவது துப்பாருக்கு முதல்ல என்ன அப்படின்னா உண்பவர்களுக்கு துப்பு நல்ல உணவுப் பொருள்களை, அடுத்த துப்புக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உணவுப் பொருள்களை உணவாக கொடுத்து தானும் உணவாக அமைவது. இந்த துப்பு அப்படிங்கிற சொல்லுக்கே வேற வேற பொருள்கள் இடம்பெற்றிருந்தது அப்படின்னா அதற்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சொல் பின்வரு நிலையணி. வழக்கம் போல நம்மளோட திரைசை பாடல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பழைய பாடல் ஒரு எம்ஜிஆர் பாட்டுல சொல்லியிருப்பாங்க. நாடு அதை நாடு நாடாவிட்டால் இல்லை வீடு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நாடு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளோட தேசத்தை குறிக்குது, நம்மளோட நாட்டை குறிக்குது. அதை நாடு அப்படின்னா என்ன, அதை தேடிப்போ. நாடு அதை நாடு, தேசத்தை நாடிச்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சொல் வேற வேற பொருள்ல குறிப்பிட்டிருக்காங்க. சரியா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொருள் பின்வரு நிலை அணி. ஒரு சொல் திரும்ப வரப்போகுது. ஆனா இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சொல்லுக்கான பொருள் ரிப்பீட்டடா பொருள் ஒண்ணுதான், ஆனா அதற்கான சொற்கள் வேற வேற. சரியா? ஒரு பொருள் திரும்ப தொடர்ச்சியா வந்தது அப்படின்னா அதற்கு பேரு பொருள் பின்வரு நிலை அணி. எடுத்துக்காட்டு செய்யுள் ஒண்ணு பார்ப்போம் அப்படின்னா அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன கயா நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்திதழ் விற்றன கொன்றை விரிந்த கருவிலை கொண்ட காந்தல் குலை. இது செய்யுள்ள குறிப்பிட்டிருக்க பாட்டு. சரியா? இதோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தோன்றி மரங்கள் மலர்ந்தன, அதாவது அவிழ்ந்தன தோன்றி. இங்க அவிழ்ந்தன அப்படிங்கிறதுக்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மலர்ந்தன அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அடுத்து காய செடிகள் வளர்ந்தன, காயா நெகிழ்ந்தன. இந்த இடத்துல நெகிழ்ந்தனக்கும் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மலர்ந்தன அப்படின்னா. நேர்முகம் முல்லை, அதாவது அழகிய அரும்புகளை உடைய முல்லை பூக்களும் மலர்ந்தன. கொன்றை மரங்கள் மகிழ்வுற்று இதழ்கள் மலர்ந்தன. விண்டன கொன்றை விரிந்த கருவிலை கொண்ட காந்தல் குலை. அடுத்து கருவிலை மலர்களும் மலர்ந்தன, காந்தல் குலை மலர்களும் மலர்ந்தன அப்படின்னு சொல்றதா இதோட பொருள். இதோட அணி எப்படி பொருந்தி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த அவிழ்ந்தன அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மலர்ந்தன. அவிழ்ந்தன அப்படிங்கிற ஒரு சொல்லோட பொருள் மலர்ந்தன. இந்த மலர்ந்தன அப்படிங்கிற பொருள் எந்தெந்த சொற்களுக்கெல்லாம் பொருளாகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அலர்ந்தனல், மகிழ்ந்தன, இதழ் விட்டன, விரிந்தன, குலை கொண்டன. இந்த மாதிரி எல்லா சொல்லோட பொருளும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணுதான். அது என்ன அப்படின்னா மலர்ந்தன. இந்த மாதிரி 2-3 சொற்களுக்கு ஒரே ஒரு பொருள் அமைந்து இருந்தது அப்படின்னா அதற்கு பேரு பொருள் பின்வரு நிலையணி. இது நம்மளோட ஒரு சினிமா பாட்டுல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிறு பூவினிலே விழுந்தால் ஒரு தேன் துளியாய் வருவாய், சிறு சிப்பியிலே விழுந்தால் கடல் முத்தனவே முதிர்வாய், பயிர் வாயினிலே விழுந்தால் நவதானியமாய் விளைவாய், என் கண் விழிக்குள் விழுந்ததனால் கவிதையாக மலர்ந்தாய். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட பொருள் மலைத்துளி மேல இருந்து கீழே விழுகுது. அந்த மலைத்துளி பூவுல விழுந்துச்சு அப்படின்னா ஒரு தேன் துளியா வெளியில வருது. அதே மலைத்துளி சிப்பியில விழுந்தது அப்படின்னா முத்தா வெளியில வருது. ஒரு பயிர் செடியோட தூர்ல விழுந்தது அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னா நவ தானியங்களா வருது. ஆனா என்ன பண்ண என் கண்ணுல விழுந்துட்ட, அதனால நீ கவிதையா வெளிவந்த அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த இடத்துல வருவாய், முதிர்வாய், விளைவாய், மலர்ந்தாய் இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெளியிடுதல் அப்படிங்கிற ஒரு பொருளை குறிக்குது. கண்ணுல, அதாவது என்ன அப்படின்னா பூவுல விழுந்தா தேனா வெளியில வர்ற, சிப்பியில விழுந்தது அப்படின்னா முத்தா வெளியில வர்ற, பயிர்ல விழுந்தா நவதானியமா வெளியில வர்ற, என் கண்ணுல விழுந்ததுனால கவிதையா வெளியில வர்ற. எல்லாமே என்ன வெளியிடுதல் அப்படிங்கிற ஒரே பொருளை குறிக்குதா? எல்லா சொற்களுக்குமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெளியிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அதாவது பல சொற்களுக்கு ஒரு பொருள் தர மாதிரி அமைந்திருக்கிறது பொருள் பின்வரு நிலையணி. அடுத்து சொற்பொருள் பின்வரு நிலையணி. ஒரு சொல் திரும்பி வந்தது அப்படின்னா அது சொல் பின்வரு நிலையணி. பொருள் பின்னாடி திரும்ப திரும்ப வந்ததுன்னா பொருள் பின்வரு நிலையணி. சொற்பொருள் பின்வரு நிலையனா சொல்லும் பொருளும் பின்னாடியே வந்தது அப்படின்னா அதற்கு பேரு சொற்பொருள் பின்வரு நிலையணி. எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. விளக்கு அப்படிங்கிற சொல் வந்துட்டு ஒரே பொருள்ல திரும்ப திரும்ப வந்திருக்கா, அதற்கு பெயர் தான் என்ன அப்படின்னு ஒரே சொல் வேற வேற பெயர்ல, அதாவது ஒரு சொல்லுக்கு வேற வேற பொருள் தந்தது இருந்ததுன்னா அது சொல் பின்வரு நிலையணி.
ஒரு சொல் ஒரே பொருளோட திரும்ப திரும்ப வந்தது அப்படின்னா அது சொற்பொருள் பின்வரு நிலையணி. சொல் பின்வரு நிலையணிக்கும் பொருள் பின்வரு சொற்பொருள் பின்வரு நிலையணிக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். பொருள் அப்படின்னா பொருள் வரப்போகுது. ஆனா சொல் பின்வரு நிலையணி அப்படிங்கிறது ஒரு சொல்லுக்கு வேற வேற பொருள்கள் வந்திருந்தது அப்படின்னா அதற்கு பெயரு சொல் பின்வரு நிலையணி. ஒரே சொல் ஒரே பொருளோட திரும்ப திரும்ப வந்திருந்தது அப்படின்னா அதற்கு பேரு சொற்பொருள் பின்வரு நிலையணி. இதை ஒரு பாடல்ல பார்த்தோம் அப்படின்னா, சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் என்றென்று மேகம் கேட்டேன், ரகசியம் இல்லா உள்ளம் கேட்டேன், உயிரை இல்லாத உறவை கேட்டேன், ஒற்றை கண்ணீர் துளியை கேட்டேன், வழிகள் செய்யாத வார்த்தை கேட்டேன், வயதுக்கு சரியான வாழ்க்கை கேட்டேன். ஆதித்தோட பாடல். இதுல கேட்டேன் அப்படிங்கிற சொல்ல மட்டும் பாத்துறோமா? ஒரே சொல் என்ன பண்ணிருக்கு? ஒவ்வொரு வரியிலையும் திரும்ப திரும்ப வந்திருக்கு. அதோட பொருள் என்ன? எல்லாமே கேட்கிறது. சரியா? கேட்டேன் கேட்டேன் அப்படிங்கிற ஒரு கேட்டேன், அதாவது என்ன அப்படின்னா இந்த இடத்துல என்ன அப்படின்னா இரவலா கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா. ஒரே சொல் ஒரே பொருள்ல திரும்ப திரும்ப வந்தது அப்படின்னா அதற்கு பேரு சொற்பொருள் பின்வரு நிலையணி. நமக்கு ஏற்கனவே சொன்னோம், பாடலோட வரிகள் மட்டும்தான் பார்க்க போறோம். அடுத்து வஞ்ச புகழ்ச்சி அணி. அதாவது வஞ்ச புகழ்ச்சி அணி நமக்கு ஓரளவு தெரியும். ஒருத்தவங்களை புகழ்வது மாதிரி பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வஞ்ச புகழ்ச்சி அணி. அதாவது நீ நல்லவன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதோட அதாவது என்ன அப்படின்னா நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லுவோம். அத மாதிரி என்ன அப்படின்னா புகழ்றது மாதிரி பழிக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வஞ்ச புகழ்ச்சி அணி. எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான். இதோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கயவர்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள். அதாவது கயவர்களும் தேவர்களும் அசுரர்களும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேல உள்ளவங்க. சோ என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேலானவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம். தேவர்களும் கயவர்களும் இருப்பிடத்தால் ஒரு இடத்தை சேர்ந்தவர்கள். நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லாம் மேலோகத்தினர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா அவர்கள் செய்யக்கூடிய செயலோட தன்மையை பொறுத்து ரெண்டு பேரும் மாறுபட்டவர்கள். தேவர்களும் கயவர்களும் ஒப்பானவர்கள் ஒன்று சேர்ந்தவர்கள்னு சொன்னா கூட அவர்களுடைய செயல்களால் மாறுபட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை புகழ்வது மாதிரி, அதாவது மேலோர் அப்படின்னு சொன்னாலும் அவர்களோட செயல்களால் அவர்கள் வந்துட்டு புரிய எண்ணத்தை உடையவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வஞ்ச புகழ்ச்சி அணி. புகழ்வது மாதிரி பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வஞ்ச புகழ்ச்சி அணி. அடுத்தது 10வது தற்குறிப்பேற்று அணி. பேர் அப்படியே பிரிச்சிருவோம். தன் குறிப்பு ஏற்றும் அணி. இயல்பா நடக்கிற ஒரு விஷயத்து மேல தான் சொல்ல வந்த கருத்தை ஏற்றி கூறுவதற்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தற்குறிப்பேற்று அணி. இப்ப சொல்லுவோம்ல காக்கா உட்கார பனம்பழம் விழுந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு பனம்பழம் அதுவாவே கீழே விழுகும். நம்ம என்ன சொல்லுவோம்? காக்கா போய் உட்கார்ந்ததுனால பனம்பழம் விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டா சொல்லுவோமா? இயல்பா நடக்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்ல வந்ததை என்ன சொல்ல போறோம்? பனம்பழம் விழுகுது அப்படின்னு சொல்லாம காக்கா உட்கார்ந்ததுனால விழுகுதுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இயல்பான ஒரு விஷயத்துல தன் சொல்ல வந்த ஒரு கருத்தையும் ஏற்றி கூறுவதற்கு பேர் என்ன அப்படின்னா தற்குறிப்பேற்று அணி. சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். பேருளந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட. பேருளந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட. இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோட்டையில மேல இருக்கிற கொடி காற்றுல அசையுது. ஆனா அத கவிஞர் என்ன அப்படின்னு சொன்னாங்க பார்த்தா இயல்பா நடக்கிற ஒரு விஷயத்து மேல தன் கருத்தை ஏற்றி குறிப்பிட்டிருக்காரு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோவலனும் கண்ணகியும் என்ன பண்றாங்க? பூம்புகாரை விட்டு மதுரை நகருக்குள்ள என்றாகிறாங்க. உள்ளரிக்க போகும்போது பாண்டிய மன்னனோட கோட்டையில இருக்கிற கொடி என்ன ஆகுதுன்னா காற்றுல அசையுது. அந்த அசைவ இளங்கோவடிகள் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோவலனும் கண்ணகியும் பாக்குறப்போ ஒரு அசைவ பாண்டிய நகருக்குள் நீ வராத, வந்த அப்படின்னா கோவலன் கொல்லப்படுவான் அப்படின்னு முன்னெச்சரிக்கையா அந்த கொடி அசைந்து வராதிங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கவிஞர் குறிப்பிட்டிருப்பாரு. இயல்பான ஒரு விஷயத்தை என்ன பண்றாரு? தான் சொல்ல வந்த கருத்தை ஏற்றி குறிப்பிடுவதற்கு பேர் தான் என்ன அப்படின்னா தற்குறிப்பேற்று அணி. காத்துல கொடி அசைறது இயல்பு. ஆனா அந்த கொடியோட அசைவை என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா உள்ள வராதிங்க அப்படின்னு அது ஒரு சிக்னல் கொடுக்குற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதற்கு பேர் தான் என்ன அப்படின்னா தற்குறிப்பேற்று அணி. நம்மளோட பாடல்ல முகிலினங்கள் அலைகிறதே முகவரிகள் தொலைந்தனவோ
முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மலையால். நீலவானிலே வெள்ளி ஓடைகள் ஓடுகின்றதே, என்ன ஜாடைகள் விண்வெளியில் விதைத்தது யார் நவமணிகள். இளைய நிலா ஒளிகிறதே, இதயம் வரை நனைகிறதே. உலா போகும் மேகம் தானா காணுமே, விழா காணுதே வானமே. இதோட பொருள் பார்த்தோம் அப்படின்னா, முகிலினங்கள் அலைகிறதே முகவரிகள் தொலைந்தனவோ. வானத்துல மேக கூட்டங்கள் அலைஞ்சுக்கிட்டு இருக்கு, அது இயல்பானது காற்றுல. ஆனா முகவரிகளை தொலைத்து கொண்டு அது அலைந்து செல்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து அந்த முகவரிகளை தொலைத்து வழி தவறியதால் மேக கூட்டங்கள் அழுது மழையாக பொழிகிறது. இயல்பா நடக்கிற ஒரு விஷயம். மேக கூட்டங்கள் செல்லுது, மழை பொழியுது. அத முகவரியை தொலைத்ததுனால அங்கேயும் இங்கேயும் உலா போயிட்டு இருக்கு, அட்ரஸ் தெரியாம, அதனால அழுகுது, அதுதான் மலைத்துளி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. நீல வானிலே வெள்ளி ஓடைகள். மேல இருக்கிற நீல வானத்துல வெள்ளை நிறத்துல மேகங்கள் போகுது. ஓடுகின்றதே ஓடுகின்றதே என்ற ஜாடைகள். என்ன ஜாடைகள்ல ஓடுது? விண்வெளியில் விதைத்தது யார்? நவமணிகள். அந்த மலை துளிகள் வந்துட்டு யாரு விதைச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மலை துளிகளா விண்ணில இருந்து கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு இயல்பான ஒரு விஷயத்து மேல என்ன சொல்லியிருக்காங்க, கவிஞர் தன்னோட கருத்தை ஏற்றி குறிப்பிட்டிருக்காங்க. இதற்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தற்குறிப்பேற்று அணி. அடுத்து தீவக அணி. தீவகம் அப்படிங்கிற ஒரு சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விளக்கு. தீவகம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, விளக்கு. தீ எங்க வைப்போம்? விளக்குல வைப்போம். அப்படி விளக்குல தீ எரியும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுப்போம். தீவகம் அப்படின்னா விளக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுப்போம். ஒரு குணத்தையோ இல்ல தொழிலையோ இனத்தையோ இல்ல பொருளையோ என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குறிக்கக்கூடிய ஒரு சொல். அந்த சொல் வந்துட்டு என்ன பண்ண போகுது? பொருளையோ இனத்தையோ குணத்தையோ தொழிலையோ குறிக்கக்கூடிய ஒரு சொல். செய்யுள்ல ஒரு இடத்துல மட்டும் வந்துட்டு அந்த செய்யுள் முழுக்க வந்து பொருள் தர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அதற்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தீவக அணி. ஒரு இருள் சூழ்ந்த அறையில ஒரு சின்ன அகல் விளக்கை மட்டும் வச்சோம் அப்படின்னா அந்த அறை எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும். அதே மாதிரி ஒரு செய்யுள்ல ஒரு இடத்துல ஒரு சொல் பொருள் வந்து பிரகாசமா ஆயிடுச்சு அப்படின்னா அந்த செய்யுள் முழுக்க வேறு வேறு சொற்களுக்கும் அதுவே பொருளா எடுத்துக்கொண்டு வந்தது அப்படின்னா அதற்கு பேரு தீவக அணி. இந்த தீவக அணியை 3 வகையா பிரிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் தீவகம், முதல் நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம். அந்த செய்யுள் முழுக்க வந்து பொருள் தரக்கூடிய அந்த ஒரு சொல் செய்யுளோட முதல்ல வரும், இடையில வரும், இறுதியில வரும். இதுதான் இதுக்கான விளக்கம். முதல் நிலை தீவகம். தீவகமணி அப்படின்னா ஒரு சொல் அந்த செய்யுள் முழுக்க வந்து பொருள் தருமாறு அமைந்திருக்கு. அந்த சொல் அந்த செய்யுளோட முதல் வார்த்தையா இடம் பெற்றிருந்தது அப்படின்னா அதற்கு பேரு முதல் நிலை தீவகம். எடுத்துக்காட்டு, சேந்தன வேந்தன் திருநெடுங்கன். வேந்தர் ஏந்து நடந்தோள், இலிகுருதி பாய்ந்து திசை அனைத்தும், வீரச்சிலை பொழிந்த அம்பும் மிசை அனைத்தும் புல் குளமும் வீழ்ந்து. இதுதான் இந்த செய்யுள். இதோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு தெரிஞ்சிடும். அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தன. சேந்தன அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிவந்தன அப்படின்னு சொல்லிட்டு பொருள். சேந்தன அதாவது சேந்தன வேந்தன் திருநெடுங்கன், அரசனோட கண் சிவந்தது. வேந்தர் ஏந்து நடந்தோள். இந்த இடத்துல தெவ் அப்படின்னா பகைவர், அதாவது பகைமை அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அவை சிவந்த அளவில் பகை மன்னர்களுடைய பெரிய தோள்களும் சிவந்தன. பகைவர் வேந்தர் ஏந்து நடந்தோள். இந்த இடத்துல சிவந்தன அப்படின்னு சொல்லிட்டு அதோட பொருள் தர்ற மாதிரி அமைந்திருக்கு இதே சொல். அடுத்து பாய்ந்து திசை அனைத்தும் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, குருதி பாய்ந்து திசைகள் அனைத்தும் சிவந்தன. சரியா? அனைத்துமே தொடர்ந்து என்ன வந்திருக்கு? இந்த சிவந்தன அப்படிங்கிற சொல்லி இந்த இடத்துல பொருள் தந்திருக்கு. அதே மாதிரி வீர சிலை பொழிந்த அம்பும். சிலை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வில் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அதாவது வலிய வில்லால் எய்யப்பட்ட அம்புகளும் சிவந்தன. அந்த அம்புகளும் சிவந்திருக்கு. அடுத்து மிசை அனைத்தும் புல் குளமும் வீழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது மிசை அப்படின்னா மேலே, புல் அப்படின்னா பறவை. சரியா? அம்புகளும் சிவந்தன,
குருதி மேலே வீழ்ந்ததால் பறவை கூட்டங்கள் யாவும் சிவந்தன. அந்த அம்புகள் வந்துட்டு மேல பட்டதுனால அம்புகளும் சிவந்து அந்த இரத்த துளிகள் பறவைகள் மேல பட்டு அந்த பறவைகளோட நிறமும் சிவப்பானது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்களா. இது எல்லா சென்டென்ஸ் அதாவது ஒவ்வொரு வார்த்தைகளோட முடிவுலையும் இந்த சேர்ந்தன அப்படிங்கிறது சேர்ந்துகிட்டு இருக்கு. சரியா? அதே மாதிரி ஒரு சொல் என்ன பண்ணுது, அந்த செய்யுள் முழுக்க வந்து பொருள் தர்ற மாதிரி அமைந்திருந்தது அப்படின்னா அதற்கு பெயர் என்ன அப்படின்னா முதல் நிலை தீவகம். அதாவது வேந்தனோட கண் சேர்ந்தன, வேந்தரோட தோள்கள் சேர்ந்தன, அவர் கண்ணை பார்த்துட்டு தோள்கள் சிவந்தன, குருதி பாய்ந்து திசை அனைத்தும் இரத்தங்கள் பாய்ந்து திசைகள் அனைத்தும் சேர்ந்தன, அம்பும் சேர்ந்தது, புல்புலம் வீழ்ந்து மிசை அனைத்தும் சேர்ந்தன. இந்த சேர்ந்தன அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா சொற்களோடும், அதாவது என்ன அப்படின்னா கண்கள், தோள்கள், திசைகள், அம்புகள், பறவைகள், இந்த எல்லா சென்டென்ஸோட இறுதியிலையும் சேர்ந்தன அப்படிங்கிறது சேர்ந்து வந்ததுனால் இதற்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல் நிலை தீவகம். ஏன் முதல் நிலை? அந்த சேர்ந்தனங்கிற வார்த்தை செய்யுளோட முதல்ல இடம் பெற்றிருக்கு, அதனால இதற்கு பேரு முதல் நிலை தீவகம். நம்மளோட பாடல் அடுத்து, போராளி பொண்ணு தாயி பொலபொல வெண்ணு கண்ணீர் விட்டு தண்ணீரும் சோறும் தந்த மண்ண விட்டு பால் தீச்சும் மாட்டை விட்டு பஞ்சாரத்து கோழிய விட்டு போராளே பொட்ட புள்ள ஊற விட்டு சாமந்தி பூவா பூமத்தம் பூவா கருத்தம்மா எந்த பூவம்மா அஞ்சாறு சீவ உள்ளூர ஏங்க புது மாட்டு வண்டி மேல போட்டு வச்ச மூட்டை போல போராளே பொண்ணு தாயி பொல பொல வென்று கண்ணி தண்ணீரும் சோறும் தந்த மண்ண விட்டு. செய்யுள்ள இருக்கிற முதல் வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போராளே. இந்த வார்த்தையை நம்ம எடுத்துட்டு வந்து ஒன்னொன்னோடையும் சேர்த்துக்க போறோம். போராளே பொண்ணு தாயி கண்ணீர் விட்டு, கண்ணீர் விட்டு போறாங்க. தண்ணீரும் சோறு தந்த மண்ணை விட்டு போராளே. அடுத்து மாட்டை விட்டு போராளே, பஞ்சாயத்து கோழியை விட்டு போராளே. அடுத்து சாமந்தி பூவா போறா, ஊமத்தம் பூவா போறா. அடுத்தது வந்துட்டு பொதிமாட்டு வண்டி மேல போட்டு வச்ச மூட்டை போல போறா. இந்த போராளே அப்படிங்கிற ஒரு வார்த்தை எல்லா சொற்றரோட இறுதியிலையும் வந்து சேர்ந்துக்குச்சு அப்படின்னா அதற்கு பேர் தான் முதல் நிலை தீவகம். முதல்ல இருக்கக்கூடிய இந்த சொல் அந்த செய்யுள் முழுக்க உள்ள ஒவ்வொரு சொற்றரோட இறுதியிலையும் சேர்ந்துருச்சு. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இடைநிலை தீவகம். அந்த சொல் என்ன பண்ண போது அந்த செயலோட இடையில இருக்க போது அதற்கு பேரு இடைநிலை தீவகம். செயலோட இடையில வரக்கூடிய சொல் அந்த செய்யுள் முழுக்க முதல்லையும் இறுதியிலையும் வர எல்லா செயலோடும் சேர்ந்து வந்தது அப்படின்னா அதற்கு பேரு இடைநிலை தீவகம். எடுக்கும் சிலை நின்று எதிர்த்த வரும் கேளும் படுகொண்டு உரம் துணிய வாளி தொடுக்கும் கொடையும் திருவருளும் கோடாத செங்கோல் நடையும் பெரும் புலவர் நா. இதுதான் இந்த செய்யுள். இதோட பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அரசன் தன்னை எதிர்த்த பகைவர்களும் அவரை சார்ந்தவர்களும் எடுக்கும் சிலை நின்று அமர்ந்தவரும், அதாவது அரசன் வந்து பகைவரும் அவரை சார்ந்தவர்களையும் புண்பட்டு மார்பு பிளக்குமாறு அம்பை தொடுத்தான். அரசன் அம்பை தொடுக்கிறான், பகைவர்களும் அவர்களை சார்ந்த பகைவர் கூட்டத்தோட மார்பை பிளக்குமாறு அம்ப தொடுத்தான். அன்பு கிடையாது, அம்ப தொடுத்தான். அடுத்தது புலவருடைய நாவானது அவனுடைய ஈகை சிறந்த அருளையும் வளையாத செங்கோல் சிறப்பையும் வச்சு புலவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாடல்களால தொடுக்கிறாரு. இந்த இடத்துல தீவக சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடுக்கும், அதாவது அரசர் அம்பு தொடுக்கிறாரு, புலவர் பாடல்களால தொடுக்கிறாரு. இந்த பாடல்கள்ல உள்ள அந்த தீவக சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொடுக்கும். சரியா? இது வந்துட்டு ஒரு தொழிற்பெயர். அதாவது புலவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாவால பாடல்களால தொடுக்கிறாரு. அரசர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அம்பால தொடுக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சொல் செய்யுளோட இடையில வந்து பொருள் தந்துச்சு அப்படின்னா அதற்கு பேரு இடைநிலை தீவகம். மூன்றாவதா இருக்கிறது கடைநிலை தீவகம். கடைசியில வரப்போகுது அந்த சொல், அதாவது தீவக சொல் எங்க வரப்போகுது, கடைசியில வரப்போகுது. அதற்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடைநிலை தீவகம். புறந்தன ஊரன நீரன மாவின் திறந்தன கொள்சேரியவே அறத்தின் மகனை முறை செய்தான் மா வஞ்சியாட்டி முகலை முறை செய்த கண்.
இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அறத்திற்காக மகனையே, அதாவது அறம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகனோட கழுத்தை கூட தேர் அடியில வச்சு அவனை கொலை செய்த மனுநீதி சோழன் பிறந்த வஞ்சி நகர்ல இருக்கிற ஒரு பெண்ணோட கண்ணை ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. எதோடலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மான் ஃபர்ஸ்ட் புறந்தன அப்படின்னா மான், அதாவது முகத்தை அழகு செய்த கண்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த வஞ்சி நகர்ல இருக்கிற பெண்ணோட முகத்தை அழகு சேர்க்கக்கூடிய கண் வெளியில் உள்ள மான்களுடைய கண்களை போன்றும், புறந்தன கண் மான்களோட கண்கை போன்றும், ஊரில் உள்ள அம்புகளை போன்றும். ஊரண அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அம்பு, ஊரண கண் அம்புகளை போன்ற கண். அடுத்து நீரண அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தாமரை மலரோட கண்களை போன்றும். மாவின் திறந்தன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மா வடு இருக்குல்ல அதை போன்றும். கொல்சேரி எவ்வே, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாமரத்தில் உள்ள வடுகளை போலவும் கொல்லன் சேரியில் உள்ள வாள்களை போன்றும் மிக கூர்மையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த இடையில இறுதியில வரக்கூடிய இந்த கண் அப்படிங்கிறது புறந்தன, உருந்தன, நிற, அதாவது இந்த பாடல்ல இருக்கிற கண் அப்படிங்கிற சொல் மேல இருக்கிற அந்த புறந்தன, ஊரண, நீரண, மாவின் திறந்தன, கொல்சேரிய இந்த எல்லா சொற்களோடவும் கண் அப்படிங்கிற சொல் சேர்ந்து வந்திருக்கு. அதாவது மானோட ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க, அதாவது மானோட தாமரை மலரோட சொல்லியிருக்காங்க, அடுத்தது வால் மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த எல்லாவற்றுக்கும் எடுத்துக்காட்டா வந்திருக்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தீவகம் அப்படின்றது இடையில, அதாவது இறுதியில இருக்கிற கண் அப்படிங்கிற ஒரு சொல். அதற்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இடைநிலை தீவகம். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடைநிலை தீவகம். நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பாடலோட இறுதி என்ன, நோய் அப்படிங்கிற எழுத்து. சரியா, மூளை திருகும், மூச்சுக்குள் அடிப்பெருக்கும், இடப்பக்கம் வலப்பக்கம் இதயம் பெண்டுளமாகும், வாய் மட்டும் பேசாது உடம்பெல்லாம் பேசும், இது மோசமான நோய், ரொம்ப பாசமான நோய், இது மோசமான நோய், ரொம்ப பாசமான நோய். இந்த இடத்துல நமக்கு வர வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நோய் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூளை திருகும் நோய், அடுத்து மூச்சுக்குள் அடிப்பெருக்கும் நோய், இடப்பக்கம் வலப்பக்கம் இதயம் பெண்டுலமாகும் நோய், அடுத்து வாய் மட்டும் பேசாது அப்படிங்கிறது ஒரு நோய், உடம்பெல்லாம் பேசும் அப்படிங்கிறது ஒரு நோய். இந்த மாதிரி இந்த ஒரு எழுத்து எல்லா சொற்றரோட இறுதியிலையும், அதாவது இறுதியில வரக்கூடிய ஒரு எழுத்து போயிட்டு சேர்ந்து வந்தது அப்படின்னா அதற்கு பேரு கடைநிலை தீவகம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிரல், நிறை, அணி. நிரல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா வரிசை, நிறை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா நிறுத்தம். அதாவது நிரல் அப்படிங்கிறது வரிசை, நிறம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறுத்தம். நிரல், நிறை, அணி. ஒரு சொற்றொடர்ல சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி பொருள் கொள்வதற்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிரல், நிறை, அணி. எடுத்துக்காட்டு திருக்குறள், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு அறம், அதாவது பாசமும் உண்மையான அறமும் இருந்தது அப்படின்னா அந்த இல்வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பண்பும் பயனுமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அன்பும் மரணும் உடையதா இல்வாழ்க்கை இருந்ததுன்னா அதற்கான பயன், அதாவது பண்பும் பயனுமா அந்த இல்வாழ்க்கை அமையும். மேல சொல்லும் அதற்கான பொருளும் கீழே கொடுத்திருக்காங்களா, இதற்கு பெயர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிரல், நிறை, அணி. சொற்களையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி பொருள் கொள்றதுக்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிரல், நிறை, அணி. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தன்மை அணி. ஏற்கனவே கேட்டிருந்தேன் இயல்பு நவிர்ச்சி அணியும் தன்மை அணியும் ஒன்றா. இயல்பு நவிர்ச்சி அணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இயல்பா நடக்கிற ஒரு விஷயத்த அப்படியே சொல்லிட்டு போயிட்டோம். தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி. இப்ப பசுவை வந்துட்டு அப்படிங்கிற ஒரு பேராலையும் சொல்லுவோமா, இந்த மாதிரி அதாவது செய்யுளுக்கே உரிய எழுத்துக்களால குறிப்பிடாம இயல்பான ஒரு விஷயத்த இயல்பாவே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா தன்மை அணி அப்படிங்கிறது என்ன பார்த்தோம் அப்படின்னா எவ்வகைப்பட்ட பொருளா இருந்தாலும் அதோட உண்மை தன்மைக்கு ஏற்ற மாதிரியான சொற்களை பயன்படுத்தி விளங்குவதற்கு ஏற்ற சொற்களை, அதற்கு வேறு சொற்களையும் பயன்படுத்தி அந்த எளிமை நடை மாறாமல் இயல்பா சொல்றதுக்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தன்மை அணி. அப்படியே குறிப்பிடுறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இயல்பு நவிர்ச்சி அணி. தன்மை அணி அப்படிங்கிறது அந்த இயல்பு நடை மாறாத சொற்களை பயன்படுத்தி குறிப்பிடுவதற்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தன்மை அணி.
எவ்வகை பொருளும், அதாவது தண்டி அலங்காரத்துல குறிப்பிட்டிருக்கிறது, எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் தொல்முறை தொடுப்பது தன்மை ஆகும். அந்த மெய் மாறாமல் வேறு ஒரு சொல்லை தொடுத்து குறிப்பிடுவதற்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தண்டி. அதாவது தண்டி அலங்காரத்துல குறிப்பிட்டிருக்காங்க. இது என்ன அணி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தன்மை அணி. அதாவது இயல்பு நவிர்ச்சி அணிங்கிறது அப்படியே குறிப்பிடுறது. ஆனா அந்த சொல்லோட தன்மை மாறாமல் வேற சொற்களையும் பயன்படுத்தி அழகுரை எடுத்துரைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தன்மை அணி. இந்த தன்மை அணியை வந்துட்டு எத்தனை, அதாவது பொருள், குணம், இனம், தொழில் அப்படின்னு சொல்லிட்டு 4 அடிப்படையில பிரிக்கலாம். அதனால இந்த தன்மை அணியோட வகைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4 வகைகள். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொருள் தன்மையினி, குணத்தன்மையினி, இனத்தன்மையினி, தொழில் தன்மையினி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தன்மையினியோட வகைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4. எடுத்துக்காட்டு ஒரு பாடல். மெய்யிற் பொடியும் விரித்த கரும்புழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையக்கோன் கண்டளவே தோற்றான் அக்காரிகைதான் சொற்செவியில் உண்டளவே தோற்றான் உயிர். சிலப்பதிகாரத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெய்யிற் பொடியும் விரிந்த கருங்குழலும், உடல் முழுக்க தூசியும் விரிந்த கருமையான தலைமுடியும். இயல்பு நவிர்ச்சி அணினா அப்படியே சொல்றதுக்கு பேர் தானே. இப்ப என்ன, உடம்பு முழுக்க தூசியும் விரிந்த கருமையான தலைமுடியுடன் கண்ணகி தோற்றம் அளித்தாள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது இயல்பு நவிர்ச்சி அணி. தன்மை அணிங்கிறது என்ன அப்படின்னா மெய்யிற் பொடியும் விரிந்த கருங்குழலும், குழல் கூந்தல், சரியா, அதற்கு ஏற்ற எளிமையான சொற்களை பயன்படுத்தி அப்படியே குறிப்பிடுவதற்கு, சரியா. கையில் ஒற்றை சிலம்போடு வந்த தோற்றமும், கையில் தனிச்சிலம்பும், அவளது கண்ணீரும் கண்ட அளவிலேயே, கண்ணீரும் அதாவது கையில சிலம்பும் கண்ணீரும் கொண்ட வினாடியே வையக்கோன் கண்டளவே தோற்றான். வையநதி பாயும் கூடல் நகரத்து அரசன், அதாவது பாண்டிய மன்னன் அரசன் வந்துட்டு தோற்றான். அவளது சொல் தன் செவியில் கேட்ட உடனேயே என்ன பண்ணா உயிர் நீத்தான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கான். சொற்செவியில் உண்டளவே தோற்றான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்துல குறிப்பிட்டிருக்கான். அதாவது கண்ணகியோட துயர் நிறைந்த தோற்றத்தை வந்துட்டு இனிய சொற்களை பயன்படுத்தி குறிப்பிடுறதுக்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தன்மையணி. இந்த தன்மையணியோட வகைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோமா. அதாவது தன்மையணியோட வகைகள் வந்துட்டு பொருள், குணம், இனம், தொழில் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையான தன்மை அணிகள் இருக்கு. இதற்கு ஒரு பாடல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தடாகத்தில் மீன்றெண்டு காமத்தில் தடுமாறி தாமரை பூ மீது விழுந்தனவோ அதை கண்ட மோகத்தில் பிரம்மனும் படைத்திட்ட பாகம்தான் உன் கண்களோ ஆற்றில் அசைந்து வரும் நந்தவனத்துக்கு 2 கால்கள் முளைத்ததென்று நடை போட்டான் கதி என்னும் மலையினிலே இவள் நனைந்திடவே அங்கு பரதம் தான் துளி விட்டு பூ பூக்க மனம் எங்கும் மொழி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாங்க. அதாவது தடாகம் அப்படின்னா என்ன அப்படின்னா தடாகத்தில் பூத்திட்ட தாமரை பூ மீது, குளத்துல பூத்த தாமரை பூ மீது வந்துட்டு மீன்கள் 2 காமத்தில் விளையாடி அந்த தாமரை பூல விழுகுது. அது துள்ளி குதிக்கிற அழகை பார்த்து பிரம்மன் வந்துட்டு உன்னோட கண்களை படைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இயல்பான ஒரு விஷயத்துல எளிமையான புரியக்கூடிய அந்த சொற்களை பயன்படுத்தி குறிப்பிடுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தன்மையணி. இதோட அணி இலக்கணம் அப்படிங்கிற பகுதி முடிவடைந்தது. அணி இலக்கணத்தை கேட்ட வகைகள் எல்லாம் பார்த்தோம். நேற்றைய வகுப்புலையும் இன்றைய வகுப்புலையும் என்னென்ன அணி இலக்கணம் பார்த்தோம் அப்படிங்கிறத மட்டும் முதல்ல பார்த்துருவோம். அணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அழகு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது நம்மளை எப்படி அழகுபடுத்திக்கிறதுக்காக அணிகலன்களை அணிந்து கொள்கிறோமோ அதே மாதிரி புலவர்கள் வந்துட்டு சொல்லாலும் பொருளாலும் செய்யுளுக்கு அழகு சேர்ப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அணி இலக்கணம், சரியா. அது என்னென்ன வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இயல்பு நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அணி, நவிர்ச்சி அப்படின்னா சொல்லுதல், இயல்பா சொல்லும் அணி இயல்பு நவிர்ச்சி அணி. உள்ளத உள்ளபடி அப்படியே சொல்வதற்கு தான் இயல்பு நவிர்ச்சி, அதோட பேரு தான் அதுக்கான விளக்கமே. உயர்வு நவிர்ச்சி அணி, உயர்வா சொல்லுதது உயர்வு நவிர்ச்சி அணி. சாதாரண ஒரு விஷயத்தை கூட ரொம்ப மிகைப்படுத்தி எக்ஸ்ட்ரீமா சொல்றதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உயர்வு நவிர்ச்சி அணி, சரியா. அடுத்து மழை பெய்தது அப்படின்னு சொல்லிட்டு பேய் மழை பெய்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா. இயல்பா சொல்றது மழை பெய்ஞ்சது, பேய் மாதிரி மழை பெஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உயர்வா சொல்றதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உயர்வு நவிர்ச்சி அணி. அடுத்தது உவமை அணி, உருவக அணி.
உவமை, ஓம உருபு, ஓமேயம். ஒரு பொருளை தெரியாத ஒரு பொருளை தெரிஞ்ச ஒரு பொருளோடு ஓம உறுப்புகளை பயன்படுத்தி அந்த ஓம உறுப்புகள் வெளிப்படையா வந்து பொருள் தந்துச்சு அப்படின்னா ஓமையணி. அதோட 2 வகைகள் என்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமையணி, இல்பொருள் ஓமையணி. எடுத்துக்காட்டு ஓமையணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஓம உறுப்பு மறைந்து வந்து பொருள் தந்தது அப்படின்னா அதற்கு பேர் எடுத்துக்காட்டு ஓமையணி. அதே இல்பொருள் ஓமையணி அப்படிங்கிறது இல்லாத ஒரு பொருளை எடுத்துக்காட்டா வச்சு குறிப்பிட்டதுக்கு பேரு இல்பொருள் உவமை அணி. இல்லாத பொருளை எடுத்துக்கொண்டு உவமையாக கூறுவது இல்பொருள் உவமை அணி. அடுத்து உருவக அணி. உவமை வேறு உருவகம் வேறு அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம நேரடியா உருவகப்படுத்தி சொல்றதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உருவக அணி. இல்ல ஒன்று ஏகதேச உருவக அணி. ஏகதேசம் அப்படின்னா ஒரு பகுதி, ஒரு பகுதியை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொரு பகுதியை உருவகப்படுத்தாமல் விட்டு விடுறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏகதேச உருவக அணி. அடுத்து பிரிது மொழிதல் அணி. அதாவது ஏகதேசம்னா ஒரு பகுதி, பிரிது மொழிதல் அணி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் சொல்ல வந்த கருத்தை குறிப்பிடுவதற்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரிது மொழிதல் அணி. வேற்றுமை அணி. 2 சொற்களோட பொருள்களுக்கும் இடையில இருக்கிற முதல்ல ஒற்றுமையை முதல்ல கூடிடுவாங்க. அதாவது தேனும் சர்க்கரையும் இனிப்பு சுவை உடையது அப்படின்னு சொல்லிட்டோம். 2க்கும் பொதுவான தன்மை என்ன? இனிப்பு சுவை உடையது. தேனும் இனிப்பானது, சர்க்கரையும் இனிப்பானது. ஆனா அதோட வேற்றுமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேன் அது உடம்பிற்கு நல்லது. ஆனா சர்க்கரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உடம்பிற்கு தீங்கானது. 2க்கும் இடையில இருக்கிற ஒற்றுமையை முதல்ல கூறி பிறகு அதை வேறுபடுத்தி காமிப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேற்றுமை அணி. அடுத்து இரட்டுற மொழிதல் அணி. ஒரு சொல் 2 பொருள் தர்ற மாதிரி அமைந்திருந்தது அப்படின்னா அதற்கு பேரு இரட்டுற மொழிதல் அணி. இதற்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கிளேடை அணி. அடுத்தது பின்வரு நிலையணி. அதோட வகைகள் இன்னைக்கு பார்த்தோம். ஒரு செய்யுள்ள ஒரு சொல்லோ பொருளோ திரும்ப வந்து பொருள் தர்ற மாதிரி அமைந்திருந்தது அப்படின்னா அதற்கு பேரு பின்வரு நிலையணி. இதோட வகைகள் சொல் பின்வரு நிலையணி, பொருள் பின்வரு நிலையணி, சொற்பொருள் பின்வரு நிலையணி. ஒரு சொல் திரும்ப ரிப்பீட்டடா வந்து வேற வேற பொருளை தந்தது அப்படின்னா அது சொல் பின்வரு நிலையணி. ஒரு பொருள், ஒரு சொல்லிற்கான பொருள் அந்த செய்யுள்ள வேற வேற சொற்களுக்கு பொருளா திரும்ப திரும்ப வந்திருந்தது அப்படின்னா அதற்கு பேரு பொருள் பின்வரு நிலையணி. சொற்பொருள் பின்வரு நிலையணி. ஒரு சொல் திரும்ப திரும்ப வரப்போகுது, அதே பொருளோட திரும்ப திரும்ப வரப்போகுது, அதற்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொற்பொருள் பின்வரு நிலையணி. அடுத்தது வஞ்ச புகழ்ச்சி அணி. புகழ்வது மாதிரி பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணி. தற்குறிப்பேற்று அணி. தன் குறிப்பை பிற ஒன்றின் மீது ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்று அணி. இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்து மேல தான் சொல்ல வந்த கருத்தை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்று அணி. அடுத்தது தீவக அணி. தீவகம் அப்படின்னா என்ன? விளக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த விளக்கு எப்படி அந்த பிரகாசத்தை தன் கொடுக்குதோ ஒரு இருட்டான அறையில, அதே மாதிரி ஒரு சொல் அந்த செய்யுள் முழுக்க பொருள் தரப்போகுது. அந்த சொல் எந்த இடத்துல இருக்கோ தோன்றுதோ அதோட பெயராலேயே அந்த தீவகம் அழைக்கப்படுது. அந்த சொல் செய்யுளோட முதல்ல இருந்தது அப்படின்னா முதல் நிலை தீவகம், இடையில இருந்தது அப்படின்னா இடைநிலை தீவகம், அந்த சொல் அந்த செய்யுளோட கடைசியில இருந்தது அப்படின்னா கடைநிலை தீவகம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகை. அடுத்து நிரல் நிறை அணி. நிரல்னா வரிசை, நிறைனா நிறுத்தம். சொல்லையும் பொருளையும் ஒரு சேர வரிசைப்படுத்தி குறிப்பிடுறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிரல் நிறை அணி. அடுத்து தன்மை அணி. இயல்புத்தன்மையை ஒரு சொல், அதாவது ஒரு செயலோட இயல்புத்தன்மையை அந்த இயல்புத்தன்மை மாறாது இனிய சொற்களை பயன்படுத்தி குறிப்பிடுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தன்மை அணி. இதோட அணி இலக்கணம் அப்படிங்கிற பகுதி முடிஞ்சது. இது வரைக்கும் நம்ம வந்துட்டு அணி இலக்கணத்துல ஒரு 13 வகைகளும் அதோட உட்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸோட டிஸ்கஷன்ஸ் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம் வகுப்புல. அதாவது வகுப்புகளோட டியூரேஷன்ஸை பொறுத்து அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தினம் இல்லை அப்படின்னாலும் ஒவ்வொரு டாபிக்ஸ் முடிய முடிய நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா அதோட கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்து டிஸ்கஷன் பண்ணுவோம். இதோட இந்த வகுப்புகள் முடிஞ்சது. அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி.